ஒரு வருஷத்துல 100க்கு மேற்பட்ட கோழி குஞ்சுகளை இந்த ஒரு கூண்டை பயன்படுத்தி தான் காப்பாத்திட்டு இருக்கோம். நாட்டுக்கோழிகள் வளர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இந்த கூண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணையை சுத்தி கம்பி வேலி போட்டு வலையெல்லாம் கட்டி என்னதான் பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தாலும் இந்த கீரிகள் வந்து எப்படியாவது அந்த கோழி குஞ்சு தேடி வந்து பிடிச்சிட்டு போயிருது. இப்ப நீங்க வீடியோல பாக்குற கோழி வந்து கிட்டத்தட்ட 12 கோழி குஞ்சு வந்து பெருச்சிருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறமா அந்த கீரியெல்லாம் பிடிச்சிட்டு போக மீதி பாருங்க 4 கோழி குஞ்சு தான் இருக்கு. இதே போலதான் அனைத்து கோழிகளுக்கும் இந்த மாதிரி பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய கீரிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு கூண்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த கூண்டை வாங்கி உங்களோட பண்ணையில கீரி வரக்கூடிய அந்த இடத்துல வச்சுட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கருவாடோ அல்லது மீனோ நீங்கள் வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கீரி வந்து அந்த கருவாட்டோட வாசனைக்காக அந்த கூண்டுக்குள்ளே பூந்து அந்த கருவாட்டை இழுக்கும் போது அப்படியே அந்த கூண்டுக்குள்ள வந்து மாட்டிக்கும். இந்த மாதிரி பிடிப்பட்ட கீரியை பழிவாங்கிற நோக்கத்தோட கொண்டுறாதீங்க தயவு செஞ்சு. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரிகளை பிடிச்சி கொண்டுட்டீங்க அப்படின்னா உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு பாம்புகளோட தொல்லை வந்து அதிக அளவில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வனவிலங்குகளை பிடிச்சி வந்து கொள்றது சட்டப்படி தப்பு. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி பிடிப்பட்ட கீரியை ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுப்பகுதியில் கொண்டு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களோட பண்ணைக்கு வந்து இந்த மாதிரி கீரிகள் வந்து வராது.